என்ன ஆயிரம் என்ன பணம் கொடுத்து கேவலப்படுத்துற? பல இரும்பு விற்கிறவன் தானே நினச்சிக்கினேன் இல்லை? இல்லை சைமன் சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல, அதான். என்ன ஆயிரம் நன்றிகின்றன்னு பெரிய வார்த்தையெல்லாம் என் கையில் சொல்லிக்கினேன். இல்லை சைமன், நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எந்த ரத்த சம்பந்தமும் இல்லாம எனக்காக இவ்வளோ உதவி செஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் சொல்றேன், ராமன் குகனை பார்த்து உன்னோடு ஐவரானோம்னு சொன்னாரு. அந்த மாதிரி தான் நீங்க எனக்கு. ஏதோ பெருசா சொல்றேன்னு புரியுது, ஆனா என்ன சொல்றேன்னு தான் புரியல. அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? ஊட்ட விற்க வேணாம், அப்பால நல்ல விலைக்கு போகும்னு சொன்னேன். இப்ப பாத்தியா, நல்ல பார்ட்டியா வந்து மாட்டிக்கிச்ச. இதுல வர்ற வாடகையை வச்சு கடனை கட்டி முடிச்சிட. அப்பால இந்த ஏரியா டெவலப் ஆனதோ ஊட்ட விட்டுரு, நல்லா துட்டு கிடைக்கும். என்ன சரியா? சரிங்க சைமன், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். ஐயா, எனக்கு கொஞ்சம் சின்ன ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லுங்க சைமன், கண்டிப்பா செய்யறேன். ஐயா, உன் வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்கானுங்களே அந்த கம்பெனியில எனக்கு ஏதோ செக்யூரிட்டி வேலை பார்த்து போட்டு தரேன்னு சொன்னானுங்க. என்னை பத்தி கொஞ்சம் போட்டு வைய. கண்டிப்பா போட்டுறேன். ஆனா தப்பா போட்டு வச்சிடாதா? அப்படி எல்லாம் போட்டுறேன். சரி சரி. அப்புறம் வாடகைக்கு விட்டுமேன்னு வராம இருந்துடாத. நீ அப்பப்ப வந்து வீட்டையும் காண்டுக்கோ என்னையும் காண்டுக்கோ. என்ன இல்லாட்டி நான் வீட்டாண்ட வந்துருவேன். கண்டிப்பா வரணும். அப்புறம் கிளம்பிட்டு. சரி சரி, நான் போயிட்டுறேன். வா சார். கடவுள, நீ அங்கதான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்ட. லக்ஷ்மி, லக்ஷ்மி வாங்க மாமா, வாங்கோ. நானே வந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். என்ன மாமா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரெட்டியார் வந்து உங்களை பார்த்தாராமே. முதல்ல இந்த ஆத்தை விட்டு நம்மளெல்லாம் காலி பண்ணுங்கன்னார். இப்ப என்னமோ இதை கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் இருக்க போற ஆத்துக்கு ரெண்டும் அட்வான்ஸும் அவரே தரேங்கிறாராமே. ஆமா லக்ஷ்மி, அன்னைக்கு ரெட்டியா வரும்போது யாருமே இல்ல, நான் மட்டும்தான் இருந்தேன். நான் கூட இங்க வந்து ஏதாவது ஏடா குடும்பமா பண்ண போறேன் பயந்துட்டே இருந்தேன். ஏதாவது பேசினா பதிலுக்கு பேச லா பாயிண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அந்த மனுஷன் அந்த விஷயத்தை சொன்னதும் நான் அப்படியே ஆடி போயிட்டேமா. ஆக மொத்தம் நம்ம காம்பவுண்டுக்கு இது ரொம்ப நல்ல நேரம். எல்லாம் நம்ம பூஜா வந்த நேரம் தான் மாமா. எனக்கு என்னமோ பூஜாவை பார்க்கும்போது அந்த மகாலட்சுமியே பாக்குற மாதிரி தோன்றது. அவ வந்ததுக்கு அப்புறம் நம்ம காம்பவுண்ட்ல எல்லாமே நல்ல விஷயமா தானே நடந்துட்டு இருக்கு. அதுவும் சரிதான். இன்னொரு நல்ல காரியம் நடக்க வேண்டியிருக்குமா, அதை நடத்தி முடிச்சணும்னு அலைஞ்சுட்டு இருக்கேன். முடிக்கணும், முடிஞ்ச மாதிரி தான். அப்படியா? அது என்ன மாமா நல்ல காரியம்? அதாம்மா, நம்ம உமாவோட கல்யாணமா. நான் தான் அவளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வரன் முடிகிற மாதிரி இருக்கு. மாமா, யார் கழுத்துல யார் தாலி கட்டுவான்னு உங்களுக்கு தெரியுமா? உமா கழுத்துல யார் தாலி கட்ட போறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு தெரியுமா யாருமா கட்ட போற? இல்ல மாமா, சபையில அவ கழுத்துல தாலி கட்டும் போது உங்களுக்கும் தெரிய வரும்னு சொன்னேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வரன் பாக்குற வேலையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? எனக்கு அடுப்படியில ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீங்க காஃபி குடிக்கிறேன்னா உங்களுக்கு ஒரு காஃபியை போட்டு கொடுத்து என் வேலையை போய் கவனிப்பேன். என்ன சொல்றாரு? காஃபி சாப்பிடலாம்? அதெல்லாம் வேண்டாம்மா, நான் கிளம்புறேன். சரி, அப்ப நான் வேலையை கவனிக்கிறேன். சரிம்மா. என்ன பாபு சார், எனக்கு இந்த செட்டு டிபார்ட்மெண்ட் மேலே தான் நம்பிக்கையே வர மாட்டேங்குது. லோக்கல்லேயே பயங்கரமாக சொதப்புறாங்க. அவுட்டோர் வேற பார்த்து ஆர்ட் டைரக்டர் சொல்லி நல்ல ஆளுங்களா அனுப்ப சொல்லுங்க. அப்புறம் என்னது இது, பூ புஷ்பம் மாலை ஃப்ளவர்னு பில்லு கொடுத்துருக்காங்க, நீங்களும் சைன் பண்ணிருக்கிறீங்க. எல்லாம் ஒன்று தானே? பார்த்து பண்ணுங்க, அப்புறம் நம்ம திட்டு வாங்கணும் தேவையில்லாத. ஓகே ஓகே ஓகே, வச்சுறேன். குட் மார்னிங் பா. குட் மார்னிங் சார். சார், என்ன சார் மொட்டை அடிச்சிருக்கீங்க? அது 5 படம் எடுக்கிறையா, திருப்பதிக்கு போயிருந்தேன். அதுவும் இல்லாம நீங்கெல்லாம் சேர்ந்து என்ன மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நானே எடுத்துடலான்னு பார்த்தேன், அவ்வளவுதான். பை த வே, அடுத்த வாரம் நேரம் அவுட்டோர்ல கலக்கிட்டு இருப்பீங்கல்ல? ஆமா சார், ஆமா சார். வெரி குட் வெரி குட் பா. இந்த ஏர் டிக்கெட், ரூம், இந்த புக்கிங்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணியாச்சா? எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். பட் பரத் தான் யாருக்கும் ஃப்ளைட்டு ஃபர்ஸ்ட் ஏசி இதெல்லாம் போட வேணாம்னு சொல்லிட்டாரு. நான் பேரை சொல்லி கூப்பிடுற, டைரக்டர்னு சொல்லியா? இன்னும் பரத்ங்கிற பேரை சொல்லி? கரெக்ட் சார். ஆனா உங்க எதிர்க்கு அவரை போய் எப்படி சார் டைரக்டர்னு சொல்ல முடியும்? பின்னாடி போய் எங்கேயா சொல்லுவியா? யோ, எப்படி பார்த்தாலும் இந்த படத்துக்கு அவர் தான் டைரக்டர். ஐ எம் ஒன்லி ப்ரொடியூசர். டைரக்டர்னு சொல்லாம வேற என்ன சொல்வீங்க? சாரி சார். யோ, நான் படம் டைரக்ட் பண்ணும்போது மட்டும் எனக்கு பிளேன் வந்து எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ்ல போடுறீங்க. இன்னைக்கு எல்லாரும் பஸ்ல வா, ட்ரெயின்ல வானா எப்படி அது? நோ, இதெல்லாம் கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. ஆர்டிஸ்ட்க்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கணும். ஓகே சார்.
அப்புறம் மொத்தம் 20 நாள்ல பிளான் பண்ணியிருக்கீங்க. ஆமா சார். 20 நாள்ல அட்லீஸ்ட் ஒரு 40 lakhs தேவைப்படும். அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த டெக்னீஷியன்ஸ்க்கு இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா? டெக்னீஷியன்ஸுக்கு மட்டும் இல்லை சார், ஆர்டிஸ்ட்டுக்கும் ஏதாவது அமௌண்ட் கொடுக்கணும். ஆமாம்மா, ஆர்டிஸ்ட்க்கு பேமெண்ட் கொடுத்தாதான் பொட்டியே தூக்குவானுங்க, எனக்கு தெரியாதா? ஆமாம் சார். அதோட அவங்களுக்கு நீ பேமெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாதான் நீ கொஞ்சம் அப்படி சுத்த முடியும். சார் நான் அந்த மாதிரிலாம் கிடையாது சார். என் கணக்குலேயே அட்ஜஸ்ட் பண்ணிடுவியே? தொழிலே இன்னும் கற்றுக்கல சார், அப்போதானே ரகசியத்தை கற்றுக்கிறது. பா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒழுங்காக பார்த்து பண்ணுங்க. ஓகே அதான் சார். நீங்கள் அவுட்டர் வரீங்க தானே? எதுக்கு? நாங்கள் வந்தேன்னா அப்புறம் என்ன கவனிக்கிறேங்கிற சாக்கில் எல்லாரும் என்னையே சுற்றிட்டு இருப்பீங்க, வேலை நடக்காது. இந்த பாரு, ப்ரொடியூசர் அங்கே வந்தா உன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு தான் என் டார்ச்சரு. நாங்கள்லாம் வராமல் இருந்தால் தானே உங்களுக்கு கெத்து, அப்படியே மற்றதெல்லாம் சுத்து. இதுவே அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஃபைனான்ஷியல் லாஸ்ட் மூமெண்ட்ல சொதப்பினது, அதனால நான் என் லேண்டு வீடெல்லாம் பிளேஜ் பண்ணி பணம் ஏற்பாடு பண்ணி படம் எடுக்கிறேங்கிற விஷயம் பரத்துக்கு தெரிய வேண்டாம். அவனோட ஃபர்ஸ்ட் படம் கான்சென்ட்ரேஷன் கட்டிடும். இதெல்லாம் ஒரு காதுக்கு போகாம நான் பாத்துக்கிறேன் சார். இப்ப சொல்லுவேன், அங்க போய் ராத்திரி 8 மணிக்கு அப்புறம் சொர்றன்னு 3 ஏறிடுச்சுன்னா எல்லாத்தையும் உளறிடுவீங்களே. சார் எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது சார். கவலைப்படாத, அவுட்டோர் போறீல்ல, கத்துக்குவேன், கத்து கொடுத்துருவானுங்க சார். நான் அப்படிலாம் இல்லை சார், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஒரு ராயல் சேலஞ்ச் மாதிரி சார். பிராண்ட் நேமே சொல்றேன், அப்புறம் என்ன கத்துக்கிறது? சாரி சார். அப்புறம் முக்கியமா நான் டைரக்ட் பண்ணும்போது பக்கத்துல வந்து என்ன சும்மா அரிச்சுக்கிட்டே இருப்பீங்களே, அந்த மாதிரி பரத்தை பண்ணாதீங்க. அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. ஓகே, நல்ல ப்ராஜெக்ட், அவன் நல்லா பாத்துங்க, கணக்கெல்லாம் ஸ்ட்ராங்கா கரெக்டா வச்சுக்க. நீ கண்டிப்பா சார். இந்த புஷ்பம் மலர் இந்த மேட்டர்லாம் வேண்டாம். கேட்டுட்டாரா? போடு போடு போடு. போறோம்னா ஏற்கனவே 4 தோசை சாப்பிட்டுட்டேன், இது 5வது தோசை. என்ன லலிதா, எந்த பொண்டாட்டியும் புருஷனை சாப்பிடு சாப்பிடுன்னு தான் சொல்லுவா, நீ என்னடான்னா போதும் போதுங்கிற? அதெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல புருஷன் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா சுறுசுறுப்பா இருக்கணும்னு ஆசைப்படுவா, அத நினைச்சு அப்படி சொல்லுவா. மத்தபடி 50 வயசுக்கு மேல தான் புருஷன் ஆரோக்கியமா இருந்தா போதும்னு தான் எந்த பொண்டாட்டியும் நினைப்பா. நீ சொல்றதும் சரிதான். உன் கையால பல வருஷமா சாப்பிடாம இருந்திருக்க இல்லையா, அதான் நீ எப்போ சாப்பாடு போட்டாலும் வயசை பத்தியும் வயத்தை பத்திய கவலைப்படாம மனசு நிறைய சாப்பிடுறேன். இது கூட எத்தனை நாளைக்கோ, நாளைக்கே துபாய் சிங்கப்பூர்னு போயிட்டா உன் கையால் சாப்பிட முடியுமோ? ஆமாண்ணா, நீங்க துபாய் போறதுக்குள்ள நம்ம உமாக்கு ஒரு வரன் அமைஞ்சு கொடுத்தனா நன்னா இருக்கும்ண்ணா. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. நம்ம லட்சுமணன் சார் இருக்காரோ இல்லையோ? லட்சுமணன் சாரா? யார் அவரு? ஏதாவது கல்யாண புரோக்கரா? உங்க பாஷையிலேயே சொல்றேன், லாலா, அதான் லா பாயிண்ட் லட்சுமணன். சொல்லுங்க சொல்லுங்க. அவர் இருக்கார். என்ன அவருக்கு? போன தடவை நீ ஆத்துல இல்லாதப்போ அவர் வந்திருந்தார். ஓ. உமா ஜாதகம் கேட்டார், கொடுத்தேன். 2 வரன் அமைஞ்சிருக்கின்றார். எப்போ பொண்ணு பார்க்க வரலான்னு கேட்டார். ரொம்ப நல்ல விஷயம்னா. ஆனா இந்த உமா தான் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாளே. இல்லம்மா, அவர் 2 இடம் சொல்றாருமா. நான் யுஎஸ் மாப்பிள்ள ஓகேன்னு சொல்லிட்டேன். அவரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டார், நாளைக்கே பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டார். என்னன்னா இப்படி திடுதுப்புன்னு யுஎஸ் மாப்பிள்ளைன்னு சொல்றேன்? ஒத்த பொண்ண யுஎஸ் மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்க முடியுமாண்ணா? இந்த பாரு, இப்பெல்லாம் யுஎஸ்ல வேலை பார்க்கறவா இந்தியாவுக்கே திரும்பிட்டு இருக்கா. இவர் கூடி சீக்கிரம் திரும்பி வந்துருவார். இப்போ பிரச்சனை அது இல்ல, உமாதான் பிரச்சனையே. ஆமாண்ணா, நேக்கும் அதேதான் கவலையா இருக்கு. இவ என்ன சொன்னாலும் எரிஞ்செரிஞ்சு விழறா. இவளை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? எது எப்படியோ மாப்பிள்ளை ஆத்துக்கார வரும்போது அவளை ஆத்துல இருக்கவை. மாப்பிள்ளை பொண்ணை பார்த்துட்டு போகட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமே. இத பாருங்க, நான் சொன்னா அவ கேட்க மாட்டா, நீங்களே சொல்லுங்க. பாரு, அவ என்கிட்ட எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்க சொல்றத நான் கேட்கறேன்னு சொல்லியிருக்கா. அப்போதைக்கு பிரச்சனை தீர்றதுக்கு இப்படி எதையாவது சொல்லி அவ மழுப்புவா. முதல்ல அவ பிரச்சனை என்னன்னே நமக்கு தெரியல, அப்புறம் நாம என்ன முடிவு செய்யறது? இது பாருங்க, நீங்களே அவளாண்ட சொல்லுங்க. இப்ப அவ கிளம்புற நேரம் தான். என்ன, நீங்க அவளாண்ட பேசுங்க, நான் போய் அவளுக்கு டிஃபன் எடுத்துன்னு வரேன். அம்மா, டிஃபன் எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வரேம்மா.
லஞ்ச் கட்டிட்டியா? தயிர் சாதம் போதும். எல்லாம் ரெடி. என்னப்பா கிளைமேக்ஸா? நெருங்கிட்டு இருக்கேன். ஏவுமா, நாளைக்கு ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டுட்டு சீக்கிரம் வர முடியுமா? ஏன்பா என்ன விஷயம்? இல்ல, உன்னை பொண்ணு பார்க்க நாளைக்கு மாப்பிள்ளையாட்டுல இருந்து வரா. என்னது, பொண்ணு பார்க்க வராங்களா? யாரை கேட்டு இந்த ஏற்பாடு பண்ணீங்க? யார கேட்கணும்? பெத்த பொண்ணுக்கு ஒரு அப்பா அம்மா செய்ய வேண்டிய கடமையை தானே நாங்க செய்யறோம். இதெல்லாம் நாங்க போய் யார கேட்கணும்? என்ன கேட்கணும்ப்பா? ஏன் எதிர்காலத்தை பத்தி முடிவெடுக்கும் போது என்ன கேட்கணும்?